அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். முக்கியமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்றோம். அந்த விஷயத்த மறுபடியுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட்ல வந்து கேட்கறாங்க. இது எல்லாமே இருக்கா, அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சிம்பிளான ஸ்டடி பிளான் தான். இது வந்து குரூப்ல நமக்கு வந்துருச்சு. ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரு. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி இதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் ஈவினிங் ரெண்டு இதாக பிடிச்சிட்டாங்க. மார்னிங்கில் வந்து பயோ பாட்னிக்கும் ஈவினிங்கில் வந்து பயோ சுவாலஜிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரிங்களா. மார்னிங் பயோ பாட்னி, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பயோ சுவாலஜி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 days தான் டைம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து கெமிஸ்ட்ரி இதுக்கு அந்த டைமிங்லேயே ஒரு 2 லெசன் 3 லெசன் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். எந்த ஸ்டூடெண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த 2 நாளை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 11th பயாலஜிக்கு மோஸ்ட்லி ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்துச்சு. புக் பேக் கொஷின்ஸ் தான் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே புக் பேக் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து படிங்க. எப்பயுமே சுவாலஜி கொஞ்சம் டஃபா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி சுவாலஜி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால பாட்னியா இருந்தாலும் சரி, சுவாலஜியா இருந்தாலும் சரி, புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா நமக்கு புக் பேக்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான கொஸ்டின் 11th கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 12th அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அதை படிச்சாலே நீங்க லெசன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிடும். அதனால புக் பேக்கை படிங்க. இன்டீரியர் வந்து அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து படிங்க. நம்ம பாட்னிக்கு சுவாலஜிக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கும். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். குறிப்பாக பயாலஜிக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா பயாலஜி சென்டம் கொஸ்டின் பேப்பர்னே இருக்கும் பிளேலிஸ்ட்டில். அதோட லிங்க்கு நான் வந்து தரேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து டைம் கொடுத்துருக்காங்க 2 to 4லேருந்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பயோ பாட்டனி, அதுக்கப்புறம் பயோ சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு லெசன்லையும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்க. இது வந்து அடுத்த நாள் 20ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1வது பாடம் மார்னிங்கில் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஷின்ஸ் வந்து எப்போ படிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து 1ஆம் பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாக்கள், நீட் அந்த புக் பேக் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அந்த மாதிரி. அதுக்கடுத்து 2 மற்றும் 3 இது எல்லாமே பயோ பாட்னியில் சரிங்களா. அந்த 3 காலம் வந்து பயோ பாட்னியில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க சரிங்களா. 2 மற்றும் 3 பாடங்கள். இதில் வந்து 5 மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓங்குதன்மை மறைத்தல், அந்திமந்தரை பாரம்பரியம், குரோமோசோம் பிறழ்ச்சி, பிணைப்புகளின் வகை, குறுக்கேற்றதோட செயல்முறை இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே தான் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரிங்களா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. லெசன் 1 to 5 அந்த 5 மார்க் லெசன் 1ல் 5 மார்க் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கக்கூடியது சரிங்களா. அதில் சால்வியா பாலினேஷனு, எண்டமோஃபில்லி, ஆர்னித்தோஃபில்லி அப்படிங்கிறது, டைப்ஸ் ஆஃப் ஓவில், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லெசன்ஸ் வந்து 1 பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸ் இதே மாதிரி. அதே மாதிரி லெசன் 1 to 3 இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே படிக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நமக்கு புக்கில் லாஸ்ட்டாக அந்த நீட் பேசிஸ் கொஸ்டின்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பாருங்கள். அதே போல் 2 to 3ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. அந்த ஜெராக்ஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி இருந்துச்சு, அது எல்லாமே படிக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்க அப்படின்னா பயோசுவாலஜி 4, 5, 6 பாடங்கள் சரிங்களா. அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்ஸ் இது எல்லாமே. அதே போல் 4, 5, 6ல் இருக்கக்கூடிய 5 மார்க் எல்லாமே படிக்க சொல்கிறாங்க. அதே போல் 1 to 6ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் இது படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேயில் வந்து 6 லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 லெசன்ஸ் வந்து என்ன பண்ணிடும் பாட்னியில் கம்ப்ளீட் ஆகிடும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே மாதிரி தான் 4, 5, 6 2 மார்க் 3 மார்க் 4, 5, 6 5 மார்க்ஸ் 1 to 6 வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 21ஆம் தேதி வந்து என்ன ஷெடியூல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பாட்னியில் 4, 5 பாடங்கள் சரிங்களா. 2 மார்க் 3 மார்க்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா. அதே போல் 5 மதிப்பெண் வினாக்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின். இதில் ஒரு சில கொஸ்டின்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே போல் 6, 7, 8 இருக்கக்கூடிய பாடத்தில் 1 மதிப்பெண் வினாக்கள், புத்தக வினாக்கள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் போட்டே கொடுத்துருக்காங்க. 41லேருந்து 56, 22லேருந்து 25 சரிங்களா. 8ஆம் பாடத்தில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்கள். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 9, 10 பாடங்கள் இருக்கக்கூடியது 2, 3 மதிப்பெண் வினாக்கள். அதில் 9ஆம் படத்தில் 19லேருந்து 24, 10வது படத்தில் 18லேருந்து 22 சரிங்களா. இது 2 மார்க் 3 மார்க்கு. அதே போல் 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. மற்றது எல்லாமே 5 மார்க்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம்.
அதே போல் தான் பயோ பாட்னிக்கும் சரிங்களா 21ஆம் தேதி மார்னிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. 4 to 5 லெசனு, அதுக்கடுத்து 6 to 7, 8, 9, 10 இந்த 5 லெசனுமே ஆஃப்டர் மார்னிங்லேயே நீங்கள் வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில முக்கியமான கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பயோசாலஜியில் பார்த்தீங்கன்னா 7, 8, 9 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 10, 11, 12 10, 11, 12 இருக்கக்கூடிய 5 மதிப்பெண் வினாக்கள் நைட்டில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 7, 8, 9ல் 5 மார்க் சரிங்களா கொஸ்டின், 7, 9 பாடங்களில் 1 மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. 10, 11, 12ல் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 மதிப்பெண் வினாக்கள் அது தனியாக கொடுக்குற மாதிரியும் மற்றும் 10, 12 பாடங்களில் 1 மதிப்பெண் புத்தக வினாக்கள் இது எல்லாமே பயோசுவாலஜியில் சரிங்களா. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே சேம் தான். 7, 8, 9 லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸு, அதுக்கடுத்து 10, 11, 12 இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு, அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. ஈவினிங் 3 லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் நைட்டு சரிங்களா 10 to 12. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு ரிவிஷன் அந்த கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 பாடம் 4, 5, 10 பாடங்கள் இருக்கக்கூடியது ரிவிஷன் இந்த மாதிரி சரிங்களா. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அந்த ஷெட்யூலை வந்து என்னது ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு நிறையா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 22 லெசன்ஸ் வந்து என்ன பண்ணணும் படிக்கிற மாதிரி இருக்கும். 2 நாளில் படிக்கணும். ஒரு நாளைக்கு 10 லெசன் கம்ப்ளீட் பண்ணால் தான் 2 நாளைக்கு 10, 20 லெசன் என்ன பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் எந்தெந்த லெசன்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணாத லெசனை ஃபஸ்ட்டு டே பண்ணிவிடுங்க, முடிச்சிடுங்க சரிங்க. ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ஈஸியானது, செகண்ட் டே ஃபுல்லாக கஷ்டமானது அப்படி எடுத்து வச்சு பார்க்காதீங்க. ஈஸி ப்ளஸ் வந்து கஷ்டம், அதே போல் ஆஃப்டர் டே சரிங்களா. அது என்னென்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.